ஒரு உயரமான மலை உச்சியில ஒரு கோவில். அந்த மலை முழுசும் பெரிய பெரிய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் வளர்ந்து படர்ந்து அடர்ந்து பாதையே தெரியாம எல்லாம் மண்டி போய் கிடக்குது. பகல் நேரத்துல பார்த்தாவே பயமா இருக்கு. அப்போ ரொம்ப தூரத்துல இருந்து காடு மேடெல்லாம் கடந்து ஒருத்தர் அந்த மலை கோவில் போறதுக்கு வராரு. அவர் வரும்போதே அடிவாரத்துல இருட்டாயிருச்சு. மலையில ஏறதுக்கு பாதையே தெரியல. மலைச்சி போய் நின்னுட்டான். என்னடா பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வர்றாரு. என்னப்பா ஏதோ யோசனையோட இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உச்சி கோயிலுக்கு போலான்னு வந்தங்க, ஒரே இருட்டாயிருச்சு, பாதை எங்கேன்னு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன சிமினி விளக்கு கையில் கொடுத்து இதை வச்சுட்டு நடந்து போப்பான்னு சொல்றாரு. அவன் அதை வாங்கி இந்த விளக்கு வச்சுட்டு எப்படி போறதுன்னு அப்படி தூக்கி பிடிச்சு பாதையை பார்க்கறான். ஒரு 10 அடிக்கு தான் வெளிச்சம் தெரியுது. அதுக்கப்புறம் இருட்டு கும்முன்னு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி அந்த இருட்டுல நடந்து போறது அப்படின்னு யோசனையோட, சாமி இந்த விளக்க வச்சுட்டு அவ்வளவு பெரிய மலை ஏறுறது கஷ்டம் அப்படின்னு தயக்கமா சொன்னேன்னு, அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, தம்பி இந்த தயக்கத்தை தூக்கி வீசி எறி. முதல்ல இந்த விளக்கு வெளிச்சத்துல ஒரு 10 அடி நடந்து போ. அங்க போய் நின்னு பாரு. அடுத்த 10 அடிக்கான ஒரு பாதை தெரியும். இப்படியே ஒரு 10 அடி 10 அடி நடந்து போனீன்னா இந்த விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற இந்த வெளிச்சம் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். இந்த வெளிச்சத்தை வச்சு நீ எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் ஏறிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட சொன்ன உடனே இவனும் நம்பிக்கையோட நடந்து போறான். போக போக உற்சாகமாகி மலை உச்சிக்கே போய் சேர்ந்துட்டான். இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல ஏதாவது ஒரு லட்சியத்தை நினைச்சுக்கிட்டு அந்த உயரமான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்படி போறதுங்கிற பாதை தான் தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம கையில என்ன இருக்கோ அந்த சின்ன சிமிழ் விளக்கு மாதிரி அதுலதான் நம்மளுடைய எதிர்காலமே அடங்கி இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன தெரியுதோ, நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே நடந்து போனோம்னா போக போக பாதை தன்னை போல திறந்து விடும். இந்த மாதிரி தான் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே ஒரு அடியா எடுத்து எடுத்து தான் அந்த உயரமான இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி நாமும் நம்முடைய பயணத்தை தொடருவோம். நன்றி. தேங்க்யூ.